பிரைஸ் த லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 24ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். The Gospel Book of John, chapter 14, verse 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய அருமையான வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய சமாதானத்தை நமக்கு வைத்து போயிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம இவ்வளோ காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? பயப்படுகிறோம், கலங்குகிறோம் இல்லையா? இன்றைக்கி சமாதானத்தை தேடி ஜனங்கள் எங்கெங்கெல்லாமோ ஓடுறதை நம்ம பார்க்குறோம். இங்கே போனால் சமாதானம், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இங்கே போனால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வெக்கேஷன் போனால் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னென்ன இடத்துலலாம் போனால் இல்லை என்னென்ன காரியத்தை செய்தால் நமக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு ஜனங்கள் அலைந்து அவர்கள் திரிகிறார்கள். ஒருவேளை இந்த உலகம் அப்படின்ற இந்த உலகத்துலேயும் ஒரு சமாதானம் இருக்க தான் செய்யுது இல்லை? ஒரு வெக்கேஷன் போனால் உண்மையாகவே அங்கே சமாதானம் இருக்குது இல்லையா? ஒரு பிரேக் எடுத்தோம்னா அப்படியே இந்த ஒர்க்கில் இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் மாறி ஒரு சின்ன ஒரு பீஸ் அந்த இடத்துல இருக்குது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு மூவி பார்க்குறோம், எதுவாக இருந்தாலும் சரி நம்ம திரும்ப அந்த சிச்சுவேஷனுக்கு வர வேண்டியது இருக்குது. வெக்கேஷன் எடுத்தால் ஒரு 10 நாள் இல்லை ஒரு மாதம், அதுக்கப்புறமா திருப்பி நம்ம அதே ரொட்டீனுக்கு தான் வருகிறோம். ஒரு வெளியில் போகிறோம், திருப்பி வருகிறோம், ஒரு மூவி பார்க்குறோம், அது முடிந்ததுக்கப்புறம் திருப்பி அதே பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனையை விட்டு நான் ஓடணும்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனையை விட்டு நான் கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு நான் வரேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் உலகம் கொடுக்குற சமாதானம். அது ஒரு சில மணி நேரங்கள், ஒரு சில நாட்கள் நம்மளோட இருக்கிற சமாதானம். ஆனால் இயேசு கொடுக்குற சமாதானம் நமக்கு நித்தியமாய் கர்த்தர் கொடுக்குற ஒரு சமாதானம். ஹல்லேலூயா. இந்த சமாதானம் இயேசுவுக்குள்ளே இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, என்னுடைய சமாதானத்தை நான் என்ன செய்கிறேன்? உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன். மை பீஸ் என்கிட்ட இருந்துச்சு இல்லையா? அந்த சமாதானம். ஆண்டவர் எவ்வளோ பேசினாங்க, ஆண்டவர் எவ்வளோ காரியங்கள் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சமாதானத்தோடு ஒரு பீஸ்ஃபுல்லாக கர்த்தர் இருந்தாங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஆண்டவர் படகுல அவர் என்ன செய்தாரோ, அந்த காற்றும் கடலும் பயங்கரமாக கொந்தளிக்குது. சீஷர்கள் எல்லாம், அவங்களாம் யார்? ப்ரொஃபஷ்னலான ஃபிஷர்மேன் இல்லையா? நம்மளை காற்றுல கொண்டு போய் போட்டால் நம்ம பயப்படலாம். அவங்க பிறந்ததே படகுல தான். அவங்க கடலில் தான் வாழ்ந்தவங்க, பிறந்தவங்க, வளர்க்கப்பட்டவர்கள். அவர்களுக்கே தெரியுது இந்த காற்று நம்மளை விழுங்கிரும், நமக்குள்ளே இந்த போட்டெல்லாம் இனிமேல் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்ற அளவுக்கு அது புயல் காற்று அடிக்குது. ஆனால் வசனம் சொல்லுது, இயேசு என்ன செய்கிறாதான் தெரியுமா? அந்த சூழ்நிலையில் பிரியமானவர்களே, படகுல அவர் நித்திரையாக இருந்தாராம். இயேசு போட்டில் தூங்குறாங்க. எப்போ தெரியுமா? நல்லா அப்படி ப்ரீஸ், அப்படி மெதுவாக தென்றல் காற்று அடிக்கிற சமயத்தில் அவர் தூங்கல, புயல் காற்று அடிக்குது. அப்போ அவர் தூங்குறாருன்னு சொல்லி பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். சீஷர்கள்லாம் போய் அவரை எழுப்புறாங்க. ஐயரே எழும்புவோம், நாங்கள் மடிந்து போகிறோம். உடனே இயேசு என்ன செய்தாங்க? எழும்பி காற்றையும் கடலையும் பார்த்து அமைதலாயிரு, இறையாதே அப்படின்னு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க. அந்த காற்று, அந்த அலைகள், அந்த கொந்தளிப்பு எல்லாம் அமைதியாயிடுச்சு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் விசுவாசம் இல்லாமல் ஆயிட்டீங்களே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இந்த சமாதானம், புயல் காற்று அடிக்குது, அந்த படகு எந்த நிமிஷமும் கவிழ்ந்துரும் அப்படின்ற சூழ்நிலையில் ஒரு சமாதானம் இயேசுக்குள்ளே இருந்துச்சு இல்லையா? அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு வச்சுட்டு போகிறேன், அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ ஆண்டவர் கொடுக்குறாரு. இன்றைக்கி நான் வாங்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ரிசீவ் பண்ணணும். ஆண்டவர் கொடுக்குறாரு பிரியமானவர்களே. அவருடைய சமாதானத்தை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இதை வச்சுட்டு போகிறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் அதை கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படிப்பட்ட சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் தெரியுமா? காற்று, புயல் காற்று நம்மளை சுற்றிலும் அடித்தாலும், சூழ்நிலைகள்
எப்படி இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்கிறதான ஒரு சமாதானம். ஏன்னா ஆண்டவர் நம்மளை கம்ஃபர்ட் பண்ணி எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற தேவன் அல்ல. நம்ம மனிதர்களை பார்க்கும்போது நம்மளால் அவ்வளோதான் பண்ண முடியும். நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், வேறு ஏதாவது உதவி இருந்தால் நான் பண்ணுறேன், எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நம்மளால் அவ்வளோதான் செய்ய முடியும். ஆனால் தேவனால் காற்றையும் கடலையும் அதட்ட முடியும், அமைதிப்படுத்த முடியும். அந்த வல்லமை ஆண்டவர்ட்ட உண்டு. அந்த கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்களுடைய இருதயம் பயப்படாமல் இருப்பதாக. நம்முடைய இருதயம் கலங்கி இருக்குதா? நம்முடைய இருதயம் பயப்படுகிறதா? இந்த காலை வேளையில் என்ன கலக்கங்கள் இருந்தாலும், என்ன பயம் இருந்தாலும், சில நேரத்தில் அநேக காரியங்களை நம்ம யோசிக்கும்போது அப்படியே நம்ம இருதயம் என்ன செய்யுது? கலங்கி போகுது. என்ன செய்வோமோ, என்ன செய்வேன் ஆண்டவரே, இனிமேல் எப்படி இது நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? பயப்படுகிறோம். ஏன்னா நம்ம அந்த தாட்ஸ், நம்மளுக்கு அந்த நினைவுகள் வர வர நமக்கு பயம் வருது. அப்போ வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சமாதானத்தை நான் ரிசீவ் பண்ணுகிறேன். அந்த பயம் சூழும் பொழுது யோவான் 14:27 ஆண்டவரே நீங்கள் சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்கிறீங்களே, உங்கள் சமாதானத்தையே கொடுக்குறேன்னு சொன்னீங்களப்பா, அந்த இயேசுனுடைய சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். இந்த சூழ்நிலையில் ஒரு தேவ சமாதானம் என்னை ஆட்கொள்ள நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். அப்படியே ஒரு தேவ சமாதானம் நம்மளை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. எதுக்கும் பயப்படாதபடி, கலங்காதபடி, ஜனங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இப்படி சுச்சுவேஷனில் எப்படி நீங்கள் காமாக இருக்கிறீங்க, எப்படி நீங்கள் இதை காமாக ஹேண்டில் பண்ணுறீங்க, ஆச்சரியமாக இருக்குதே அப்படின்னு ஜனங்கள் வியக்கத்தக்க அளவுக்கு ஆண்டவர் உங்களை சமாதானத்தினால் நிரப்புவாராக. இது விசேஷமான சமாதானம். இது எங்கேயுமே உலகத்தில் கிடைக்காத சமாதானம். இது இலவசமாய் இயேசு கொடுக்கிற அவருடைய சமாதானம். அதை பெற்றுக்கொள்வோம். நம்ம வாழ்க்கையில் என்ன சூறாவளி காற்று அடித்து கொண்டு இருந்தாலும் நம்முடைய இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய இருதயம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, என் சூழ்நிலையை மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு. என் தேவனுக்கு அதிகாரம் உண்டு. என்னை கம்ப்ளீட்டாக என் லைஃப்பை சேஞ்ச் பண்ண ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த இயேசுனுடைய சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாமா? இந்த ப்ரேயர் லைனில் இந்த வசனத்தை கேட்குற நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை கேட்டாலும் இயேசு கொடுக்குற இந்த சமாதானம் அது காசுனால பணத்தினால வாங்க முடியாது. நிறைய கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கலாம். ஒருவேளை இவ்வளோ காணிக்க கொடுத்தாதான், இவ்வளோ இதை பண்ணாதான் சாமியை பார்க்க முடியும், அப்படி இப்படின்னு நிறைய சொல்லலாம். அப்போ தான் உனக்கு இதுலேருந்து விடுதலை வரும் அப்படின்னு அநேகர் உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் இயேசு கொடுக்குற எல்லாம் இலவசம். ஏன்னா நம்மளை படைத்த தேவன், அவர் இலவசமாக இந்த சமாதானத்தை கொடுக்குறார். நீங்கள் செய்ய வேண்டியதில், ஆண்டவரே இயேசுவே இந்த சமாதானத்தினாலே இருதயத்தை நிரப்புங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ஒரு இனம் புரியாத சமாதானம், பூமியால் உலகத்தால் புரிந்து கொள்ள முடியாத, புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானம் தான் தேவ சமாதானம். அது நம்மளை காத்து கொள்ளும். ஹல்லேலூயா. யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவன் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?